எட்டி நம்ம ஊருக்கு ஏதோ புதுசாக பொண்டுலாம் வந்திருக்காளுவ. யாருடி அது? ஏதோ ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க, கேள்விப்பட்டேன். உனக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? நம்ம ஊர் இல்லையாமே, வெளியூராம் சொல்லிக்கிட்டாங்க. என்னடி அம்மா இது துணி? இந்த துணி என்ன துணி இது? உன்கிட்ட ஏதாவது கீஞ்சி போன இட்லி துணி இருந்தா நான் அவட்ட கூட்டிட்டு சுத்திக்கிட்டு உடம்புல. இந்த மாதிரி ஊருக்குள்ள தெரிஞ்சா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. என்ன அது துணி? ஏக்கா அவங்க ஊர்லாம் அப்படிதான் கட்டுவாங்களாங்க்கா. அதுதான் ஒரு சனம்னு பேசிக்கிச்சுவ. அவங்க ஊர்ல அப்படிதான் கட்டுவாங்களாம். அதாங்க ஏதோ பொழப்புக்கு வந்துருக்குது விளையாட்டுக்குது. நான் ஏன் கீஞ்ச துணியை கொடுப்பானே, நீ போய் புது துணி எடுத்துக்கூடா. சரி அதை விடு. பார்த்து இல்லை இப்போ அந்த பிள்ளை எப்படி 2 பானை தலையில் ஒன்று தூக்கிக்கிட்டு கையில் ஒன்று தூக்கிக்கிட்டு போச்சு. நம்ம மருமகளுவ அப்படியே தூக்குறாளுவ. ஒரு குடத்தை தூக்க சொன்னால் ஐயோ அம்மாங்கிறாளுவ. பார்த்துக்கு. ஏ பிள்ளை இந்தாடி, மணி 8 ஆகுது, இன்னமும் தூங்குறாடியாயா? பார்த்துக்க. அப்புறம் என்ன நான் பேசுவேன்? அது ரெட்டை குடம் போட்டுக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி பண்ணி காசுதுவ. நேரத்தில் வந்து நம்ம காட்டுக்கு போவோம். அவன் வர சொன்னானே, ஒரு காட்டை போய் பார்ப்போம். இல்லாத இம்மா நேரம் தூங்குனா என்னத்த பண்ணுறது? இதுக்கு மேலே இவ சோய்க்கு என்னத்த எடுத்துகிட்டு போவா சொல்லு பார்ப்போம். இந்த அநியாயமா? டேய் மச்சான், நேற்று கூப்பிட வந்து எங்கடா போயிட்ட? நைட்டு 7 மணி ஆனா என்னடா தூங்குற? சரி சரி அதை விடு, அப்புறம் பேசிக்குவோம் அதை. ஏய் நம்ம ஊருக்கு ஏதோ பொண்ணுலாம் வந்திருக்காளுடா புதுசா. எந்த ஊருக்கு அறிவுன்னு தெரில. எல்லாம் புதுசா பொண்டாட்டி எல்லாத்தோட தான் வந்துருக்குதுவ. ஏதோ தொழிலுக்கு வந்துருக்க மாட்டேங்குது. வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாம் காட்டுக்குள்ளார. நீ வா மச்சான், நம்ம போய் ஒரு என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். வரியா? சரி நான் போறேன், நீ வா. உனக்கு என்ன மச்சான், நீ மட்டும் சொல்லிட்டு போயிடுவ. அடி வாங்குறது நான் தானே. உன் பொண்டாட்டி உன்னை எதுவும் கண்டுக்க மாட்டா. என் பொண்டாட்டி நல்ல நாள் அதுமாவே சோறு போட மாட்டா. இப்படிலாம் பண்ணனா சுத்தமா கட் பண்ணி விடுவாடா. கம்முன்றா. தண்ணி 2 குடம் எடுத்துட சொல்லி அனுப்பி விட்டோம். இம்மா நேராவது இந்த ஆள் இன்னும் என்ன பண்றாப்லன்னு தெரியல. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே எதை போய் எடுத்துருவாங்கன்னு அனுப்பி விடுறோம். ஒரு சோறு ஆக்குறது இல்லை சொல்லு பார்ப்போம். நாமளே போய் பார்த்துட்டு வருவோம். தண்ணி 2 குடம் தூக்கிட்டு வான்னு அமுச்சு விட்டேன். இன்னும் வரல, அதான் கேட்கறேன். அந்த பக்கம் போனாரா இல்லை இன்னும் வரலையா? ஏண்டி என்னடி அப்படி என்னடி உங்களுக்கு உடம்பு முடியல? ஆம்பளைய போய் தண்ணி எடுத்துட சொல்லியிருக்கிறீங்க. ஒரு வீட்டுக்காரன மதிப்பும் இல்லாத 2 பேர் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க கூடல கூட்டு சேரவே அவளை விடக்கூடாது. நாளையில இருந்து பேசிக்கிறேன் அவளை. சாமான விலைக்கு விட்டோம். எடுத்துகிட்டு போய் வீட்டை கமுத்து போட்டுட்டு குழம்பையும் சோத்தையும் சீக்கிரம் ஆக்கி போடணும். அப்புறம் அவர் வந்தாருன்னா கத்துவார். ஏற்கனவே நேற்றே சொன்னார். அசந்து தூங்கிவிட்டேன், என்ன பண்ணுறது? இவங்களாவது எழுப்புறது இல்லை, கதை பேச போயிருப்பாங்க காலையிலே. அதான் எழுப்பல. அப்புறம் வந்து நம்மள்கிட்ட கத்துறது. இருந்தாலும் நம்ம மேலே தான் தப்பு. நம்ம ஏஞ்சி சீக்கிரமாக சோறு ஆக்கி இருந்துருக்கணும். காட்டுக்கு வேற போய் பார்க்கணும். சரி சரி பேசிகிட்டு இருந்தால் ஆகாது, சீக்கிரமாக விளக்குவோம். ஏம்மா மாலா, ஒரு குண்டா சுடுதண்ணி போடுறி. உடம்புல ஊற்றிக்கும். உடம்புலாம் வலிக்குது. அடுப்பில் போடு, நல்லா குச்சி போட்டு நல்லா சுட வை.
அப்பதான் உடம்புல ஊத்துனாதான் எந்திரிக்க முடியும் நாளைக்கெல்லாம். வலிக்குது அப்படி. அந்த பொரிச்ச கறியை வந்து திருப்பி விடு. அவ்வளோதான், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். பக்கெட்டில் இருக்க தண்ணி போதும், எடுத்து ஊற்றி விட்டு எல்லாத்தையும் எடுத்து வை படன்னு. வந்து வேலையை செய்ய மழை வர மாதிரி இருக்கு, மானம் ஒரு மாதிரி இருக்குது, இருட்டிக்கிட்டு வருது பாரு. அத்தை அந்த பொரிச்ச கோழி அப்படியே எடுத்துட்டு போயிடுறேன். அந்த கோழி எடுத்து இன்னொரு கோழி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அத்தை. நீங்கள் இதில் அப்படியே சுடு தண்ணி போட்டுக்குங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டீ போடுறேன் அத்தை போய் உங்களுக்கு. அத்தை அவர் என்ன வர சொன்னாரு, நாங்கள் காட்டுக்கு போயிட்டு வரேன். நான் துணி காய வச்சிருக்கேன் அத்தை, அதை மட்டும் எடுத்து வச்சிருங்க. சோறு ஆக்கிவிட்டேன், குழம்பு வச்சு வச்சிருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு வீட்டிலே இருங்க. நானும் அவரும் அந்த தண்ணியை கரெக்டாக கட்டிவிட்டு களை பறிக்க வருதுங்களா என்னன்னு தெரில, வராது இன்னைக்கு எப்படியும். நான் வந்துடுறேன் அத்தை. நீங்கள் வீட்டில் போய் இருங்க. மழை வர மாதிரி இருக்கு, அந்த மாட்டையும் ஆட்டையும் மட்டும் பிடிச்சி உள்ளார கட்டுங்க. நாங்கள் வந்துடுறோம். உடனே போய் உடனே வர வேலை தான், வேற ஒன்றும் வேலை இல்லை. அங்கே எப்படி செய்ய முடியாது. மான வேற ஒரு மாதிரி இருக்கு. காட்டுக்கு போடா வரேன்னா இன்னும் ஆளை காணுமே. வீட்டுக்கு போனா கூட வைக்க கட்டு எடுத்து வைக்கலாம். அவன் எப்பயோ வரப்போ வரட்டும், நம்ம கிளம்பு, ஃபோன் போட்டு சொல்லிக்கலாம். இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம.